ஹாய் எவ்ரிவான். பொடி சஹ்ரான் என்று அழைக்கப்படும் நபர் இன்று கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த பொடி சஹ்ரான் என்பவர் யார்? இவரை பொடி சஹ்ரான் என்று ஏன் அழைக்கின்றனர்? 2019 ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டு 2023 ஆண்டு வரை சிறையிலே இருந்து பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். போரா மாநாட்டை வீடியோ பதிவு செய்த நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏன் இவர் போரா மாநாட்டை வீடியோ பதிவு செய்தார்? 2019 ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலுடன் நேரடியாக தொடர்பில் இருந்தார் என்று கைது செய்யப்பட்டு 2023 வரை சிறையில் அடைக்கப்பட்ட ஃபஸ்லுர் ரஹ்மான் முகமது சஹ்ரான் என்பவரே இந்த பொடி சஹ்ரான். இவருடைய வீடியோக்கள் ISIS அனுப்பப்பட்ட நிலையிலே 2019 ஆண்டின் ஈஸ்டர் தாக்குதலிலும் முத்திரை குத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்று இலங்கையில் மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருந்தது பொடி சஹ்ரான் என்று அழைக்கப்படும் நபர் கைது செய்யப்பட்டமை. ஃபஸ்லுர் ரஹ்மான் முகமது சஹ்ரான் என்ற நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார். குறிப்பிட்ட நபர் பம்பலப்பட்டி பிரதேசத்திலே அமைந்துள்ள போரா பள்ளிவாசலை வீடியோ எடுத்த நிலையிலே சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்திருந்தனர். இம்மாதம் 27ஆம் திகதியில் இருந்து ஜூலை 5ஆம் திகதி வரை இலங்கையில் போரா மாநாடு நடைபெறுகின்றது. தாவூத் போரா சர்வதேச மாநாடு நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த மாநாடு நடைபெறும் நிலையில் இம்முறையும் பிரம்மாண்டமான முறையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே போரா பள்ளியை இவர் வீடியோ பதிவு செய்த நிலையிலே இன்று பம்பலப்பிட்டி போலீசால் கைது செய்து பின்னர் பிணையிலும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இலங்கையில் சிறியதொரு சனத்தொகையாகவே வாழும் இந்த போரா சமூகம் இலங்கையின் வர்த்தகத்தையே தீர்மானிக்கக்கூடிய சமூகமாக காணப்படுகின்றனர். இவர்கள் இலங்கையின் ஏற்றுமதி இறக்குமதியின் அரசர்களாகவே காணப்படும் நிலையில் இவர்களாலேயே இலங்கையின் ஏற்றுமதி இறக்குமதியின் பெருமளவிலான வியாபாரம் நடைபெறுகின்றது. மூசாஜி, ஜபர்ஜி, அக்பர் பிரதர்ஸ், ஹேமாஸ் போன்றன இந்த போரா அமைப்பை சேர்ந்தவர்களாகவே காணப்படும் நிலையில் மிக பெரும் வர்த்தகத்தை இலங்கையிலே செய்து வருகின்றனர். இவர்களின் மாநாட்டில் இம்முறையும் 15,000 பேருக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொள்வார்கள் என கூறப்படுகின்றது. இந்த நிலையிலே பம்பலப்பட்டி பிரதேசத்தில் வைத்து குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். பம்பலப்பட்டி போயிரத பிரதேசத்தில் இருந்தே போரா பள்ளியை வீடியோ எடுத்த நிலையில் இவர் கைது செய்யப்பட்டு பிணையிலும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். குறிப்பிட்ட நபர் 2019 ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் ஈஸ்டர் தாக்குதலுடன் நேரடியான தொடர்பில் இருந்தவர் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார். 2019 ஏப்ரல் 24ஆம் தேதி இவர் கைது செய்யப்பட்டு 2023 ஆண்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 2019 ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி என கூறப்படும் சஹ்ரானின் சத்தியப்பிரமாண வீடியோவை ISIS அனுப்பி இவரை அந்த தகவலை IS உடன் இணைத்திருந்தார். இதன் அடிப்படையிலே இவர் கைது செய்யப்பட்டு அன்றிலிருந்து பொடி சஹ்ரான் என்ற பெயரிலே இவர் அழைக்கப்பட்டு வருகின்றார். இந்த நிலையிலே இன்றும் இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே ஈஸ்டர் தாக்குதலுடன் நேரடியான தொடர்பில் இருந்தவர் என குற்றம் சாட்டப்பட்டு என்றாலும் அது முழுமையாக நிரூபிக்கப்படாவிட்டாலும் அது தொடர்பான விசாரணைகள் நடைபெறும் நிலையிலும் 4 வருடங்களாக சிறையில் இருந்த நிலையிலும் போரா சமூகத்தின் போரா மாநாட்டை வீடியோ பதிவு ஏன் செய்தார் என்ற கேள்விகளுக்கு மத்தியிலே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே இலங்கையில் 2019 ஆண்டை போன்ற ஒரு நிகழ்வு இனி ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்பதே இலங்கை மக்கள் அனைவரின் வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. எனவே இவ்வாறான மோசமான நிகழ்வு இனி ஒருபோதும் இடம்பெறக்கூடாது. என்றாலும் இவர் சாதாரணமாக இந்த மாநாட்டை இந்த பள்ளிவாசலை வீடியோ பதிவு செய்தாரா அல்லது வேறு நோக்கத்திற்காக வீடியோ பதிவு செய்தாரா என்பது தொடர்பான எந்த விதமான தகவல்களும் வெளியாகவில்லை. இவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.